Hi friends, welcome to Kishore Vlogs. இன்னைக்கு நம்மளோட சேனலில் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 4 பெரிய வெங்காயம், 6 தக்காளி, 10லிருந்து 12 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, இதை வச்சு தான் இந்த சட்னியை ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம இதை தாளிக்கணும். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். வானலில் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஒரு 7லிருந்து 8 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு லைட்டாக கொதி வரும்போது மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் அளவு நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி டைமில் நம்ம மூடி எடுத்துட்டு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சதுன்னா ஆயில் வந்து தனியாக வந்துடும். தண்ணி எதுவுமே இதில் நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 2-3 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிஷோர் விலாக்ஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.